ஹலோ சிவில் இன்ஜினியர்ஸ், இன்றைக்கி நம்மளோட சிவில் நெட்வொர்க் பேஜில் பீம்ஸோட கிராஸ் செக்ஷன் எப்படி கொடுக்குறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சைட்டில் நிறையா கிராஸ் செக்ஷன்ஸ் வந்து நம்ம நோட் பண்ணியிருப்போம். 9 இன்ச்சுக்கு 1 ஃபீட்டு, 9 இன்ச்சுக்கு 1 ஃபீட் 6 இன்ச்சஸ், இந்த மாதிரி நம்ம நிறையா கிராஸ் செக்ஷன்ஸ் வந்து நோட் பண்ணியிருப்போம். இதில் நம்மளுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். 9 இன்ச்சு வித்தாக கொடுத்துட்டு 1 ஃபீட் டெப்த்து கொடுத்துருக்காங்க. இதை ரிவர்ஸாக கொடுத்தா என்ன ஆகும்? 1 ஃபீட்டு வித்தாக கொடுத்துட்டு 9 இன்ச்சு டெப்த்தாக கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சிருப்போம். இதுக்கு காரணம் வந்து என்னென்னா, ஏரியா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்ற ஒரு ஃபார்முலா. சிம்பிள். அதாவது பீமோட வித்தை எடுத்துக்கோங்க, அதோட டெப்த்தை 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அதாவது பி இன்டூ டி இன்டூ டி இன்டூ டி 12. ஸோ இப்படி போடும்போது நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். இதுதான் இந்த கிராஸ் செக்ஷனோட ஏரியா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இது ஒவ்வொரு செக்ஷன்ஸ்க்குமே மாறும். இது சிம்பிளாக இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஒரு கிராஸ் செக்ஷனை எடுக்கிறீங்க, அந்த கிராஸ் செக்ஷனை சென்டராக பிரிச்சுட்டு அதோட சென்ட்ரல் ஆக்சிஸ்லேருந்து மெட்டீரியல் எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறது தான் ஏரியா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இது மெட்டீரியலோட ஸ்ட்ரென்த்தையும் டிட்டர்மைன் பண்ணும். அதாவது ஏரியா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஒரு மெட்டீரியலுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த பீம்னால டிஃப்ளெக்ஷனை அதிகமாக ஹேண்டில் பண்ண முடியும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஒரு லாங் சைஸ் ஸ்கேல் எடுத்துக்கோங்க. அந்த லாங் சைஸ் ஸ்கேலை ஃப்ளாட்டாக வச்சுட்டு அது மேலே ஒரு வெயிட் வைக்கும்போது அந்த ஸ்கேல் ஈஸியாக பெண்ட் ஆகும். அதே ஸ்கேலை நம்ம டில்ட் பண்ணி 90 டிகிரிக்கு டில்ட் பண்ணி அதோட ஷார்ப் எட்ஜ் மேலே நம்ம ஏதாவது வெயிட் வச்சோம்னா ஸ்கேல் ஈஸியாக பெண்ட் ஆகாது. இதுக்கு காரணம் என்னென்னா, அதோட சென்ட்ரல் ஆக்சிஸ்லேருந்து அந்த மெட்டீரியல் வந்து அதிகமாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கிறதுக்கு தான். ஸோ அப்போ ஏரியா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகம், அதனால ஸ்கேல் வந்து ஈஸியாக பெண்ட் ஆகாது. அதே ஸ்கேலை நம்ம ஃப்ளாட்டாக வைக்கும்போது அது ஈஸியாக பெண்ட் ஆகுது. ஏன்னா அதோட சென்ட்ரல் ஆக்சிஸ்லேருந்து கம்மியான தூரத்துக்கு தான் மெட்டீரியல் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. உங்களுக்கு இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இது மாதிரி கண்டென்ட் தெரிஞ்சுக்க எங்களோட சிவில் நெட்வொர்க் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.